செய்ய வந்தோமே ஆனந்த சத்தத்தோடு கைதட்டி துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசு நாமத்தை மகத்துவம் நிறைந்ததான தேவநாமத்தை துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசு நாமத்தை மகத்துவம் நிறைந்ததான தேவநாமத்தை சேர்ந்து துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசு நாமத்தை உணர்வுற சொல்ல துதிக்கிறோம் துதிக்கிறோம் இயேசு நாமத்தை மகத்துவம் நாமம் மகத்துவம் உள்ள நாமம் மேலான நாமம் வல்லமை உள்ள நாமம் அற்புதம் செய்கிற நாமம் வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே ரட்சிக்கப்படும்படிக்கு அருளப்பட்ட ஒரே நாமம் இந்த நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர் கெட்டு போவதில்லை நித்திய ஜீவன் அடைகிறார் என்கிற வசனத்தின்படி நமது நம்பிக்கையான நாமம் நம்மை தூக்கி எடுத்த நாமம் நமது ரட்சகரின் நாமம் துதிக்கிறோம் 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 இயேசு நாமத்தை வியாதிகளை நீக்குகிற நாமம் பலவீனங்களை முடிக்கிற நாமம் உடைந்த உள்ளங்களை தேற்றுகிற நாமம் காயம் கட்டுகிற நாமம் முடியாதவைகளை முடிய பண்ணுகிற நாமம் தலை நிமிர செய்கிற நாமம் நம்மை பலப்படுத்துகிற நாமம் நமது பலனான நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிற நாமம் ஹல்லேலூயா தேவனானவர் இயேசுவானவர் ஆவியானவர் ஒருவர் பாடுமா பார்க்க முடியாதவர் ஹல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் முன்பே சொன்னபடி இப்பொழுது மலேசியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல குடும்பம், அருமையான சகோதரர் செல்வ பிரகாஷ், அன்பு மகள் சுமிதா, அவருடைய அருமையான புதல்வி ஷெர்லி இவர்களுக்கு வந்திருக்கின்றார்கள். இப்பொழுதும் இந்த நல்ல மகள் சுமிதாவுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த சில அற்புதங்கள், எப்படியாக அவர்கள் மரணத்தின் விளிம்பு வரை சென்று கர்த்தர் அவர்களை மீட்டார் என்ற ஒரு சிறு சாட்சி, பரலோகத்திலே அவர்கள் கண்ட காட்சி, வேண்டுமாய் அவர்கள் பூமிக்கு திரும்பிய பிறகு கர்த்தர் இந்த மகளை கொண்டு செய்து வரக்கூடிய நம்ப முடியாத எவ்வளோ அற்புதங்கள். அதிக நேரம் இல்லாவிட்டாலும் 15 நிமிடத்திலே அவர்கள் பாடலை பாடி சாட்சியை பகிர்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அதன் பிறகு நாம் செய்திக்குள்ளாக அருமைமான் பிஜிஎஸ் பரத்ராஜ் கொண்டு வரக்கூடிய செய்திக்குள்ளாக கடந்து செல்ல போகின்றோம். பரலோகம் எப்படி இருக்கு அப்படின்னு இந்த மேடையில் இருக்காங்க ஒரு அருமையான ஒரு அம்மா, அவங்கள கேளுங்க. ஏம்மா இங்கே வந்து 2 நிமிஷம் தரேன், பரலோகம் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லிட்டு போங்க, நல்லா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரலோகம் வந்து எப்படி இருக்குன்னாக்க, நான் என்னோட ஸ்பிரிட் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து லிஃப்ட் பண்ணிட்டு போறாரு. படி ஏறி தான் போகிறேன் பரலோகத்துக்கு. ஒரு பெரிய டோரு, ஹெவன் டோர் ஓப்பன் ஆகுது, சொர்க்க வாசல் ஓப்பன் ஆகுது. என்னோட வலது காலை உள்ள வச்சு போற அந்த அருமையான உலகத்தை ஆண்டவர் எனக்கு காமிக்கிறாரு. ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு ஃபவுண்டனை பார்த்து, ஒரு லேக்கை பார்த்து, ஒரு குளத்தை பார்த்து, அப்புறம் மவுண்டனை பார்த்து. அவர் ரொம்ப அவ்வளோ நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் பார்த்து, ஃப்ரூட்ஸ் பார்த்து, மில்லியன்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் நான் பார்த்து, மெலோடியஸ் மியூசிக்கை கேட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. ரொம்ப வார்த்தையால் சொல்ல முடியாது. அந்த நறுமணம் அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த உலகத்திலேயே வாழ்ந்துடலாமான்ற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள வந்தது. அப்புறம் மாறிட்டேன். அந்த மாற்றத்துக்கு காரணம் இருக்கு, அப்புறம் நான் சொல்றேன். தேங்க்யூ.
கரங்களை தட்டி இந்த மகளை பாருங்கள். Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சுமிதா. எனக்கு 2 பசங்க, சன்னு கீர்த்தி அமெரிக்காவில் இருக்கிறாப்புல, இப்போ அங்கே படித்து வேலையில் இருக்கிறாப்புல. என்னோட மூத்த மகள் என் கூட வந்திருக்கிறாங்க. அவங்க மலேசியாவில் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு 9 வருஷமாக மலேசியாவில் இருக்கிறோம். 2019 அப்பாவோட ஃபெலோஷிப் எங்களுக்கு கிடைச்சது. அப்பா அம்மான்னு தான் நான் கூப்பிடுவேன், விஜேஸ் அப்பா அம்மாவை. என்னோட பர்த்டே 7ஆம் தேதி அவங்க எங்கள் வீட்டுக்கு வராங்க 2019. மே 7க்கு. ஸோ அந்த நாள்லேருந்து எங்களுக்கு அறிமுகம், அப்பா அம்மாவோட அறிமுகம். ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம். டே பை டே எங்களோட ஃபெலோஷிப் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது. அந்த வருஷத்தில் தான் எனக்கு நிறைய அற்புதங்கள் நடந்தது. அப்பா ஒரு மார்க்கதர்சியாக இருந்தார் எனக்கு. இயேசுவோட அன்பை பற்றி அப்பா மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சது. நான் ஒரிஜினலி கேத்லிக்கு, இயேசுன்னா தெரியும், ஆனால் இயேசு என் உள்ளத்தில் இல்லை. ஹீஸ் நாட் லிவிங் இன் மை லைஃப். ஸோ இயேசு பற்றி கேள்விப்பட்டிருக்கிற தவிர அவரோட அன்பு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அப்பா எங்கள் வீட்டுக்கே வந்தாங்க. அப்பா அம்மா தான் நான் கூப்பிடுவேன். அவங்க ஒரு மார்க்கதர்சினே சொல்லலாம். நான் அவ்வளோ ஒரு பாசம், அன்பு அப்பாவுக்கு அம்மாவுக்கு என் மேலே என்னை மகன் தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும், ஒரு பிரசங்கி இயேசு பற்றி சொன்னாதான் நம்ம ஜனங்க கேள்விப்படுவோம். அது கேள்விப்படாவிட்டால் நம்ம விசுவாசிக்க மாட்டோம். விசுவாசிக்கலைனாக்கா நம்ம தொழுது மாட்டோம். தொழுதுக்கலைனாக்கா நம்ம ரட்சிக்கப்பட மாட்டோம். ஸோ அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அப்பா மூலமாக தான் எனக்கு கொடுத்தாரு. அது நீங்கள் வசனத்தில் வாசிக்கலாம், ரோமன்ஸ் 10:14. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலை தான் அப்பா என்னோட வாழ்க்கையில் வந்தார். இவர் மூலம் தான் நான் இயேசுவோட அன்பை பற்றி நான் தெரிஞ்சுக்கினேன். அதே வருஷம் 2 வருஷம் ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த டைமில் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய மேஜர் சர்ஜரி, பிரெயின் டியூமர் சர்ஜரி நடந்தது. அங்கே மலேசியாவில் தான் நடந்தது. ஜூலை 3ஆம் தேதி என்னோட சர்ஜரி 2019. ஸோ அந்த சர்ஜரி ஃபஸ்ட்டு டே சர்ஜரி நடந்துச்சு. 2வது நாள் நான் ஐசியூவில் இருந்து 2 நாள் வார்டு, 5th டே டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இப்படி தான் பேச ஆரம்பித்தேன். எல்லாருக்குமே ஆச்சரியம் என்ன நடந்ததுன்னு. ஜனங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அதாவது என்னென்னா, என் தலையில் இவ்வளோ பெரிய டியூமர் சைஸ் கட்டி, ஒரு தேங்காய் சைஸு கட்டி, யாருமே பொழிக்க வாய்ப்பே கிடையாது. டாக்டர் ஃபுல் பாடி செக்கப் எடுத்த பிறகு எம்ஆர்ஐ சிடி ஸ்கேனில் எனக்கு பிரெயின் டியூமர் இருந்த விஷயம் தெரிய வந்தது. எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லலை, அப்பாட்ட தான் சொன்னார், விஜேஸ் அப்பாட்ட தான் சொன்னார். அப்புறம் எனக்கு என்ன நடக்குது, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்பா அம்மா உடனே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே அப்பா சொல்கிற வார்த்தைகள் பாருங்கள். அவர் சொன்னார், அம்மா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு கட்டி தான், அதை எடுத்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி அனுப்பி விட்டுடுவாங்க, அவ்வளோதான். நீ மறுபடியும் இந்தியாவுக்கு மலேசியாவுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டாரு. நான் என்ன நினச்சேன்னா, ஏதோ அப்பா சொல்கிறாரு, ஏதோ ஒரு சின்ன ஒரு கடுகு சைஸ் தான் இருக்கும். ஏன்னா நான் பார்க்கல, ஏன்னா எம்ஆர்ஐ சிடி ஸ்கேனு எனக்கு எங்கள் வீட்டுக்காரும் எக்ஸ்பிளைன் பண்ணல, அப்பாவும் சொல்லலை எனக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நான் போகிறேன், பெங்களூர் போகிறேன். அங்கே சர்ஜரி நடந்தது. பார்த்தா இவ்வளோ பெரிய டியூமர் சைஸ் கட்டி, அந்த மாதிரி ஒரு இது தலையில் பாதி தலையை கட் பண்ணிட்டாங்க. ஒரு 50 ஸ்டிச்சஸ்க்கு மேலே போட்டுட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் என்னன்னா, எனக்கு அந்த சர்ஜரி நடக்கிற டைமில் இப்போ தான் எல்லோரும் கவனமாக கேட்கணும். ஜூலை 3ஆம் தேதி 2 மணி நூன்னு ஒரு 2 பெல்லு மணி அடிச்சது, 2 மணி. அந்த டைமில் நான் இறந்துட்டேன். என்னோட ஆத்மா என்னோட ஆத்மாவுக்கு உயிர் இருந்தது. என்னோடய பாடியை நான் பார்க்குறேன், அப்படியே படுக்கிறேன். மேலே மேகத்தில் பார்க்குறேன். ஒரு க்ளவுடில் ஒரு பர்சன் வராருன்னு மட்டும் சரி தெரிஞ்சது. அவர் யாருன்னு பார்த்தா ஏசப்பா. நான் குழந்தையிலேருந்து ஏசப்பாவை படத்தில் பாடலில் அங்கே பார்த்தே வளர்ந்து வரனால இவர் தான் ஏசப்பான்னு தெரிஞ்சுக்கினேன்.
ஒரு 100 சூரியனோட வெளிச்சத்தில் தான் அவர் வராரு. வந்த உடனே என்னோட ஸ்பிரிட்டை வந்து பரலோகத்துக்கு கொண்டு போகிறாரு. நான் அவர் கூட தான் போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஓடி டியூட்டி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அதுவும் நான் காதால் கேட்குறேன், இந்த பாடியை வந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃபேமிலிக்கு ஒப்படைச்சிடலாம். அந்த நேரத்தில் வந்து ஒரு ஸ்டீல் பவுலில் இவ்வளோ ஹியூமர் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. 2 பிளாஸ்டிக் கண்டெய்னர் காலியாக இருந்தது. ஆனால் 5:30 மணிக்கு 3 ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் தான் நான் இறந்து போகிறேன், மேலே பரலோகத்துக்கு போகிறேன். ஏசப்பா என்னை கூப்பிட்டுட்டு போகிறாரு. அவரோட தழுமுள்ள கருத்தில் என்னை கூப்பிட்டுட்டு போகிறக்குள்ளோ நான் அப்போவும் வேடிக்கை எனக்கு கீழே பார்க்குறேன், நரக லோகத்தில் பார்க்குறேன். அங்கே வந்து ஈவில்ஸ் எல்லாம் ஃபயரில் வெந்துட்டு இருக்கு. ஸோ எனக்குள்ளே வந்து என்னோட கை பிடிச்சிருக்கிறது ஏசப்பா. அந்த குரலை நான் கேட்குறேன், என்கிட்ட வந்துட்டு ஏன் ஏசப்பா கிட்ட போகிறேன்னு அந்த மாதிரி ஒரு கூச்சல் போடுற ஒரு குரல். ஸோ ஆனால் என்னோட கையில் ஏசப்பா பிடிச்சிருந்தாலே அவர் கண்டிப்பாக விடவே மாட்டார். எனக்குள்ள ஒரு பவர், ஒரு எனர்ஜி என்னால் வாயில் விவரிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த், பலன் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. ஸோ போகிற பரலோக வாசல் திறந்தது. அங்கே போன பிறகு அந்த அருமையான அழகான உலகத்தை நான் பார்க்குறேன். ஒரு மவுண்டனை பார்க்குறேன், ஒரு லேக்கை பார்க்குறேன், ஒரு குளத்தை பார்க்குறேன். அங்கே போன பிறகு அவ்வளோ ட்ரீஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் பார்க்குறேன், ஃப்ளவர்ஸ் பார்க்குறேன். ஒரு நல்ல நறுமணத்தை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா ஒரு 12 வருஷமாக என்னோட லைஃப்பில் வந்து போராட்டத்தாங்க, ஒரு சிலுவையின் பாதையே சுமந்து போய் மரணமே அடைந்து விட்டேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. எங்கே பார்த்தாலும் ரத்தம் 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 மட்டுமே பார்த்து அவ்வளோ கஷ்டங்கள் எனக்கு. காசு பணம் இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. மனசில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, வாழ்க்கை இருளஞ்ச வாழ்க்கை. ஏன்னா இயேசு எங்கள் உள்ளத்தில் இல்லை அந்த டைமில். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தக்குள்ளோ அங்கே போகிறக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டான உலகம். பூமியை வந்து ஒன்றுமே கிடையாதுங்க, அதுதான் டிஃப்ரெண்ட்டான உலகம். அங்கே போன பிறகு நான் ஏசப்பட்டு சொல்கிறேன், ஆண்டவரே நான் இங்கே இருந்துட்டு இந்த உலகம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் அவர் பார்க்குறாரு, ஒன்றுமே பேசலை. அவரை பார்த்து, அவரோட முகத்தை பார்த்து அப்படியே என்ன நான் மைமறந்து போனேன். அவரோட கண்கள், அவரோட பார்வை, அவரோட அந்த இறக்கம், குணம் எல்லாம் வந்து அவர் ஒரு தாயை போல ஒரு அன்பானவர்ன்றது எனக்கு தெரிய வந்தது. ஆனாலும் எனக்குள்ளே இருக்கிற நியாயங்கள் அவர்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஏன்னா 12 வருஷம் எனக்குள்ள ஏராளமான கேள்விகள், ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருந்தது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துலேயே நான் வந்து சொல்கிறேன், இந்த உலகம் ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டவரேன்னு சொல்கிறேன். அவர் பார்த்தாரு, பேசலை என்கிட்ட. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் எங்கள் டாக்டர் வந்து அழுகிற மாதிரி ஒரு குரல் கேட்குது. யார் அழுகுறான்னு பார்த்தா என்னோட மூத்த மகள் ஷர்லி இங்கே வந்திருக்கிறாங்க. மூத்த மகள் ஷர்லி அழுதுட்டு இருக்கிறேன். என்னோட பாடியை பார்க்குறேன், நான் படுத்து இறந்து இருக்கிறேன். என்னோட பக்கத்தில் எங்கள் ஹஸ்பண்ட் நின்றுட்டு இருக்கிறப்பல ரொம்ப சோகமாக இருக்கிறாரு. சொந்தக்காரங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது, ஓ நான் இறந்துட்டு இங்கே வந்துட்டேன் நான் சொல்லி. அப்போ ஏசப்பாட்ட எனக்குள்ளே இருக்கிற அந்த 1000 கேள்விகள் ஒன்றொன்னா கேட்க வர்றேன். ஏசப்பா என்கிட்ட என்ன குறை கண்டீங்க, என்ன பாவம் கண்டீங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன், ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் கொடுத்தீங்க. அதாவது என்னோட மூத்த மகளுக்கு 1 வயசு குழந்தையில ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்தது. அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது. அப்புறம் ஒரு 4 வருஷம் நாங்கள் துபாயில் இருந்தோம். எங்கள் ஹஸ்பண்ட் துபாயில் வேலை இருந்ததுன்னு அங்கே ஒரு எக்கோ டெஸ்ட் எடுக்கணும். அந்த டாக்டர் சொல்லிட்டாரு, உன்னோட மூத்த மகளுக்கு மறுபடியும் சர்ஜரி பண்ணணும், அது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான். அந்த டைம்லேயே எனக்கு நான் பாதி ஒடிஞ்சு போயிட்டேன். நெஞ்சை பிடிச்சி நான் அப்படியே உட்காந்துட்டேன், என்னடா இது சோதனைன்னு. அதுக்கப்புறம் வேலை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மலேசியாவுக்கு வந்தோம். அப்பத்துலேருந்து தான் எங்களோட பாடுகள் வந்து ஆரம்பிக்குது. அங்கே வந்து 2வது மகள் கன்சீவ் ஆகிறா. முழுசாக பிறந்த குழந்தை 24 மணி நேரம் வந்து டாக்டருங்கோ ஐசியூவில் வச்சுட்டாங்கோ, வித்தவுட் எனி ட்ரீட்மெண்ட். அன்றைக்கி ஒரு 200 ml பிளட்டு கொடுத்துருந்தா இன்னைக்கு என்னோட 2வது மகள் டோலின்னு பேர் வச்சோம், அவள் உயிரோடு இருந்திருப்பா. அந்த நேரத்தில் வந்து அவளை வந்து வெண்டிலேட்டரில் வச்சுட்டு இருந்தாங்க 1 மாதமாக. மலேசியாவில் வந்து எக்கச்சக்கமான பணம் செலவு ஜாஸ்தி.
130,000 கிட்டக்கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் டாக்டருங்க வந்து சொல்லி கூப்பிட்டு பேரண்ட்ஸை சொல்லிட்டாங்க, நீங்கள் முடிவெடுங்க, இந்த மாதிரி குழந்தைங்க வந்து பூமியில் வாழ முடியாது. எந்த தாயும் சொல்ல மாட்டா. நான் போய் உட்காந்து முதல்ல ஒரு மாதம் கழிச்சுக்கிறத என்னோடய குழந்தைய என் கையில் கொடுக்குறாங்க. பார்த்து என்னோட கண்ணு முன்னாடி அந்த வெண்டிலேட்டர் எடுக்கிறாங்க. குழந்தை தலை அப்படியே சாஞ்சி உயிர் பிரிஞ்சிடுச்சு. நான் தான் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறேன், பரவாயில்லப்பா நம்ம எடுத்துடலாம், ஏன்னா இந்த மாதிரி கஷ்டப்படுற குழந்தைய என்னால் பார்க்க முடியல, அப்படி எடுத்தால் ஆண்டவர்கிட்ட தான் போய் சேர்ந்துடும். ஏன்னா அந்த டைமில் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து சுகர் வந்துடுச்சு. ரொம்பவே கஷ்டங்கள், பாடுகள், கண்ணீர் அழுந்து கண்ணீரே வத்தி போச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பைத்தியமாயிட்டேன். மன அழுத்தம் ஜாஸ்தியாகி என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல. இருட்டு, ஒரு உலகமே இருட்டாகி போச்சு. என் வழியே தெரியல. ஒரு துளி கூட வெளிச்சம் இல்லை. சந்தோஷன்றது சுத்தமாக கிடையாது. எனக்கு டோலி வேணும்னு பைத்தியமானதால எங்கள் ஹஸ்பண்ட் மறுபடியும் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ண பிறகு கண்டிப்பாக இவங்க கன்சீவ் ஆகல, 1.5 வருஷம் கழிச்சு தான் ஏன்னா சி செக்ஷன்னாலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1.5 வருஷம் ஆகிட்டு பிறகு மறுபடியும் கன்சீவ் ஆகினேன். 7வது மாதம் ஸ்கேனிங்கில் குழந்தை மூமெண்ட்ஸ் நல்லா இருந்தது. அந்த டைமில் வந்து சொல்லிட்டாங்க, என்னோடய வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு வந்து ரத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், வெறும் ரத்தம் மட்டும் தான் என்னோடய லைஃப், இந்த 12 வருஷம் லைஃப்பில் ரத்தம் மட்டும் தான் நாங்கள் சிந்தி இருக்கிறோம். அப்புறம் எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அவளும் வந்து பெண் குழந்தை தான். சரி, இப்போ ஏன்னா 2வது குழந்தை ரத்தம் இல்லாதனால இறந்துருந்தால இந்த குழந்தைய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு ப்ரோசஸ்ஸு. என்னோட கர்ப்பப்பையில் வந்து தொப்புள் கொடியில் ஒரு இன்ஜெக்ஷன் செலுத்துறதுனால கர்ப்பப்பையில் உள்ள குழந்தையோட நர்வுக்கு பிளட் செலுத்த முடியும்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. அது 1 hour ப்ரோசஸ்ஸு. அதுக்கும் ஒத்துக்குன்னு 80 ml தான் பிளட்டு கொடுக்குறாங்க. குழந்தை மூமெண்ட்ஸ் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 8வது மாதம் ஸ்கேனிங் போய் பிளட் எடுக்கிறாங்க. தாய் கையிலேருந்து பிளட் எடுக்கிறதுக்குள்ள குழந்தை வயிற்றுலேயே இறந்து போயிட்டா. ஏன்னா அந்த 80 ml கொடுத்து 80 ml எடுத்துடுறாங்க. ஸோ 5 நாளில் வந்து இறந்த குழந்தை வயிற்றில் வச்சுட்டு இருந்தேன். எதுக்குனாக்கா எனக்கு விசா கிடைக்கல. அங்கே எங்களுக்கு ஹெல்ப்பிங் யாருமே கிடையாது. எங்களோட ஒரே ஒரு குடும்பம், நாங்கள் 3 பேர் தான் இருக்கிறோம். எந்த சொந்தக்காரங்களும் இல்லை. அந்த டைமில் அப்பா இருந்தது நல்லா இருந்திருக்கும். அவங்க 2019 தான் வராங்க. ஸோ அது என்னோடய பேட் லக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா என்னோடய 2வது மகள் 2014 பிறந்தாங்க. 3வது மகள் 2016 அவங்க வந்து வயிற்றுல இறந்துட்டாங்க. அப்பா வந்தது 2019 தான் என்னோடய லைஃப்பில். ஸோ இந்த மாதிரி ஒரு பாதையில் நான் வந்து சிலுவையின் பாதையில் நான் கடந்து போயிட்டு இருக்கிறேன். 5 நாள் இறந்த குழந்தை வயிற்றில் ஏன் வச்சுட்டு இருந்தேன்னா, எனக்கு விசா கிடைக்கல. அந்த டைமில் சைனீஸ் நியூ இயர். ஸோ அப்படின்னால ஒவ்வொரு நொடியும் எனக்கு வந்து ரொம்பவே வேதனையாக இருந்தது. ஏன் ஆண்டவரே, நாங்கள் பரலோகத்தில் கேட்குற இயேசுவா பார்த்து முகத்துக்கு நேர்லேயே பார்த்து பேசுகிறேன். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பாடுகள், ஏன் இந்த கஷ்டங்கள், ஏன் இப்படி பண்ணீங்க? உங்கள் மனசில் துளி கூட என் மேலே இறக்குன்றது இல்லவே இல்லையா? என்னை நீங்கள் சுத்தமாக மறந்துட்டீங்களா அப்படின்னு நான் கேட்குறக்குள்ளோ, அவரோட முகத்தை பார்க்குறக்குள்ளோ 1000 மடங்கான இறக்கம் என் மேலே வச்சுட்டு இருக்கிறாருன்றது எனக்கு வந்து உணர முடிஞ்சிச்சு, ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அதை நம்ம எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அவரோட இறக்கத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அது உணர்ந்தவங்களுக்கு தான் அது தெரியும். நான் உணர்ந்துவோம். ஸோ இருந்தாலும் அவர் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். ஆனால் அவர் ஒரு வார்த்தை கூட இன்னும் வரைக்கும் பேசலை. ஆனால் இன்னொரு குரல் மகாபரிசுத்த ஸ்தலத்துலேருந்து இன்னொரு குரல் மட்டும் கேட்டது. அது கணீரமான லவுடான ஒரு வாய்ஸு. அப்போ தான் அந்த வாய்ஸ் யாருதுன்னா பிதாவோட குரல். ஸோ அந்த குரல் என்ன தெரியுமா சொன்னது? உன்னோட முன்னோர்கள் செஞ்ச பாவம் தான் உன்னை வந்து இங்கே அண்டியது. நீ ஏன் இங்கே வந்தன்றதுக்கு காரணத்தை எனக்கு தெரிய வச்சாரு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது முன்னோர்கள் செஞ்ச பாவம். ஸோ 3 தலைமுறைக்கு விசாரித்து 4ஆம் தலைமுறைக்கு நியாய தீர்ப்பு நடந்திருக்கு உனக்கு. உன்னை மாற்றி வந்து எந்த பொண்ணு இங்கே வந்து நிற்கக்கூடாது. அது போய் நீ வந்து பூமியில் சொல்லு, என் கட்டளையை சொல். என்னோட 10 கட்டளையில் ஒரு கட்டளை உன் குடும்பத்தார்கள் மீறி இருக்கிறாங்க, அதை நீ போய் சொல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பிதா எனக்கு சொன்னார். சரி ஆண்டவரே, உங்களோட சித்தத்தை நான் நிறைவேற்றுறேன், கண்டிப்பாக நிறைவேற்றுறேன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து நான் ஒரு டீல் மாதிரியே சொல்லிக்கல. அது நான் சொல்லிட்டேன், கண்டிப்பாக நான் சொல்கிறேன்னு. அதுக்கப்புறம் அவர் கூட இயேசுப்பா கூட நான் நடந்துகிட்டே போயிருக்கிறேன். எனக்குள்ள ஒரு சமாதானம் வந்துடுச்சு. ஒரு தேவ சமாதானமே சொல்ல, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. ஸோ என்னோட தப்பு எதுவுமே கிடையாது. முன்னோர்கள் செஞ்ச பாவம் வந்து எல்லாருமே அதுலேருந்து நம்ம விடுதலை ஆகிடணும். ஏன்னா அதுக்கு நான் தான் சாட்சி. அந்த குடும்பத்தினால வந்த பாவம் தான் என்னோட 2 பிள்ளைகளை வந்து காட் எடுத்துக்கினாரு.
இதை போய் நான் ஜனங்கள்கிட்ட சொல்லணும். 10 கட்டளையில் ஒரு கட்டளை மீறி இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு சாட்சியத்தை நான் சொல்லணும்னு என்னோட கட்டளை வந்தது பிதா கிட்டேருந்து. அப்புறம் ஏசப்பா கூட நான் நடந்துகிட்டே போகிறேன். ஒரு மழை தினமாதிரி அங்கே உட்கார்றாரு. என்னோட 2வது மகள் டோலி வந்து நின்றுட்டு இருக்கிறா, 1 வயசு குழந்தை. 3வது மகள் வந்து ரூபி மடியில் வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேரை பார்க்குற எனக்குள்ள ஒரு ஆறுதல், சமாதானம் ஆச்சு, சந்தோஷமாச்சு. வேர்ல்டுலேயே மிகப்பெரிய ஹையஸ்ட் பிளேஸ் வந்து எவரெஸ்ட் மவுண்டன். எனக்கு ஏசப்பாவோட பாதம் எவரெஸ்ட் மவுண்டனாக தெரிஞ்சது. அப்படியே உட்காந்துட்டு அவர் கால்கிட்ட அப்படியே உட்காந்து ரொம்ப அழுது அவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த 2 மகளை நீங்கள் பார்க்குற மாதிரி என்னால் நிச்சயமாக பார்க்கவே முடியாது. எவ்வளோ பாசமாக எவ்வளோ அன்பாக நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஆனால் என்னோட மூத்த மகள் மறுபடியும் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடக்க வேண்டியது இருக்குது. நான் போகணும். ஏன்னா என்னதான் அப்பா கூட இருந்தாலும் அம்மா மகளுக்கு தேவைப்படுது. ஏன்னா மகளுக்கு அப்போ 12 வயசு, அவளுக்கு நான் தேவைப்படுது. ஏசப்பா நிச்சயமாக பிதாவோட சித்தத்தை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்ககிட்ட பேசினேன். அவர்கிட்ட வந்து ஒத்துக்கினேன், அந்த வார்த்தைக்கு நான் ஒத்துக்கினேன். அப்போ ஏசப்பா வந்து என்கிட்ட அந்த டைமில் தான் ஏசப்பா என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீ போமா, உன் குடும்பத்தோட உன் பிள்ளைகளோடு நீ வந்து சில காலம் வாழ்ந்துட்டு வாமா, எப்போ இருந்தாலும் இந்த சொர்க்கவாசல் உனக்கு திறந்தே இருக்கும்னு சொல்கிறாரு. ஸோ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நான் இறங்கி வரேன். அந்த ஒரு ஆனால் அவர் இன்னொரு வார்த்தை எனக்கு நினைவு கூட்டுறாரு, கர்த்தரின் காரியத்தில் நீ சீராயிரு, கர்த்தருக்கு உண்மையாக இரு, தேவ பயத்தோடு இரு அப்படின்னு சொல்லி என்னை அனுப்புகிறாரு. ஸோ அவரோட சித்தம் வந்து மறுபடியும் எனக்கு நினைவு கூட்டுறாரு. ஸோ கீழே வந்துடுற 3 மணிக்கு கரெக்டாக நூன் என்னோட ஸ்பிரிட்டை வந்து என்னோட ஆத்மாவில் என்னோட பாடியில் படுக்க வச்சு என்னோட 2 அன்பு மகள்கள் கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டு அப்படியே பறந்து போகிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அப்படியே வந்து அவங்கள ஹக் பண்ணி அப்படியே மறைஞ்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் என்னோட சர்ஜரி நடந்தது. அதே வருஷம் 2019 ஜூலை 31 என்னோட மகளுக்கு சர்ஜரி நடந்துச்சு. அது ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் வந்து அவள் கண் முழிச்சா 2 நாள் கழிச்சு. ஸோ அவ்வளோ வந்து தேவன் வந்து எனக்கு நான் நினச்ச மாதிரி என் மகளை திரும்ப மீட்டு கொடுத்துட்டாரு, உயிரோடு கொடுத்தாரு. ஸோ அது வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இன்றைக்கி 2 பேரும் உயிரோடு இவ்வளோ பெரிய மேஜர் சர்ஜரி, என்னோட மூத்த மகளுக்கு 2 முறை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஆகி இந்த டைம் வந்து 10th படிச்சுட்டு இருக்கிறா, அது 2nd ரேங்க் எடுத்திருக்கிறா. இதோட கர்த்தரோட ஆசீர்வாதம் தான் நான் சொல்லலாம். இவர்த்த பெரிய ஒரு சாட்சி. இப்போ நான் உயிரோடு இருக்கிற காரணம் அவர் 2வது முறை எனக்கு உயிர் கொடுத்துருக்கிறாரு. இந்த உயிர் முழுக்க நான் ஜீசஸ்க்கு ஒப்பு கொடுத்துருக்குறேன். ஜீசஸுக்கு நாங்கள் வந்து குடும்பமாக கமிட்டட் ஆகிட்டோம். அதே 1 மாதம் தான் நாங்கள் அங்கே ஊரில் இருந்தோம். செப்டம்பர் மாதம் நாங்கள் கிளம்பி மலேசியாவுக்கு வந்துட்டோம். அப்பா கிட்ட செப்டம்பர் 14 நாங்கள் குடும்பமாக முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டோம். ஸ்தோத்திரம். ஸோ இப்படி தான் எங்களோட ஃபெலோஷிப் ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ராங்காக வந்தது. அப்போ ஒவ்வொரு சபைக்கு கூட்டிகிட்டு போவார். நான் போகிறக்குள்ள வந்து எல்லாருமே ஒவ்வொரு சபையில் சாட்சி மட்டும் நான் சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுவேன். நிறைய ஜனங்க என்னை பார்த்து நீங்கள் என் சாட்சி வந்து நான் யூடியூப்பில் போட்டிருக்கிறேன், நித்திய ஜீவன் கேஎல் சுமிதா டெஸ்டிமனின்னு போட்டிங்கன்னா வந்துடும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிக்சரோடு நாங்கள் போட்டிருப்போம். ஆனால் ஜனங்க வந்து என்னை பார்த்து நீங்கள் இயேசுவை பார்த்தீங்களே, அவர் எப்படி இருப்பாங்க, ஏன்னா எங்களுக்கு நாங்கள் இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவர் எப்படி இருக்கிறாரு, அவரோட குணங்கள் சுபாவங்கள் எப்படி இருக்குது சிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பாடல் மூலமாக நான் சொல்ல விருப்பப்படுறேன். இந்த பாட்டு அம்மாவோட பாட்டு தான். அம்மா வந்து காட் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் அம்மாவுக்கு கொடுத்து எழுத வச்சிருக்கிறாரு. அந்த பாடல் தான் இப்போ நான் பாட போகிறேன். அவரோட வர்ணனை, அவரோட அழகை பற்றி வர்ணிச்சு இந்த பாடல். சுகஜீவ கீதங்களில் ஒரு பாடல். அழகானவரே, அருமையானவரே, கிருபை உள்ளவரே, எங்கள் இயேசுவே. அழகானவரே, அருமையானவரே, கிருபை உள்ளவரே, எங்கள் இயேசுவே. அனைத்தரும் ஆறுதல் தருபவர் நீரே, அனைத்தரும் ஆறுதல் தருபவர் நீரே. அழகானவரே, அருமையானவரே, கிருபை உள்ளவரே, எங்கள் இயேசுவே.
லார்ட். அப்பா ஆல்ரெடி மெசேஜ் கொடுத்துட்டாரு. அதுலேருந்து கொஞ்சமாக நான் வந்து சுருக்கமாக இந்த கிறிஸ்மஸ் நம்ம ஏன் கொண்டாடுறோம், வாட் இஸ் தி வை வி ஹாவ் டு செலிப்ரேட் கிறிஸ்மஸ், ரியல் கிறிஸ்மஸ்னால் என்ன, ஒரு ட்ரூ கிறிஸ்டியன் ஏன் கிறிஸ்மஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணுற ஒரு செய்தியை சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே 700 வருஷத்துக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அவரோட பிறப்புலேருந்து மரணத்து வரைக்கும் தெரிய வச்சிருவார் தீர்க்க தரிசனம். ஸோ இப்போ நம்ம இந்த கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடுறோம். ஸோ அந்த தீர்க்க தரிசனம் ஏசாயா 9:6 அவர் வர்ணிச்சிருப்பார். அநேக பேர் கொண்டு அவர் வந்து சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ஒரு தேவன், வல்லமையான தேவன், அதை நம்ம வாசிச்சிருக்கிறோம். சமாதானத்தின் பிரபு, ஆலோசனை கர்த்தர், பராக்கிரமசாலி. ஸோ இந்த மாதிரி ஒரு தேவன் வந்து பிறக்க போகிறாரு, ஒரு குழந்தை ரூபத்தில் பிறக்க போகிறாரு. அவரோட பிறப்பு வந்து இந்த பூமியில் எப்படி இருக்கும், அவரோட வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்குன்றதை பற்றி தீர்க்க தரிசனம் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அந்த காலத்திலே வந்துடுச்சு. அதுக்கப்புறமா வந்து இயேசுப்பா பொறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட்டு ஏஞ்சல், கப்ரியேல் ஏஞ்சல் வந்து லூக்கா 1 அதிகாரம் நம்ம படித்தா தெரியும், 26 நீங்கள் வாசிச்சுன்னா தெரியும். அவங்க வந்து கன்னி மரியாள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, கிருபை பெற்றவளே, உண்மையிலே உன்னோட தேவன் உன்னோட பட்சத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து தேவனுக்கு பிரியமானுங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க ஆரம்பத்தில் குழப்பம் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுதான் தேவனோட சித்தமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி அதே மாதிரி தான் நம்ம இப்போ கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிறோம். அந்த இயேசு வந்து நம்ம உள்ளத்தில் பிறக்கிறாரு, நம்ம உள்ளத்தில், நம்ம ஆவி, ஆத்மா, சரீரத்தில் பிறக்கிறாரு. ஸோ அந்த ஒரு செய்தியை வந்து தேவதூதர்கள் இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் நமக்கு சொல்ல வருவாங்க. தேவன் அதே மாதிரி ஒரு தேவதூதனை வந்து நமக்கு அனுப்புகிறாரு. நம்மளோட வாழ்க்கையில் வந்து இந்த ஒரு நல்ல செய்தி, வாழ்த்துக்கள்னு சொல்லி உங்களுக்குள்ள இயேசு வந்து பிறக்க விரும்புகிறாரு அப்படின்ற ஒரு நல்ல செய்தி நமக்கு சொல்வார். நம்ம காத்துட்டு இருக்கணும். ஸோ நமக்குள்ள அந்த தேவன் பிறக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். நல்ல செய்தி, வாழ்த்துக்கள். டேனியல் 9:23 வந்து டேனியலை பார்த்து தேவதூதன் சொல்கிறாப்புல, நீ தேவனுக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளைகள் வந்து நீ கடைப்பிடித்திருக்கிறாய். அந்த வார்த்தைகள் வந்து நம்ம வந்து நமக்கும் அதே தேவன் வந்து ஒரு தேவதூதனை அனுப்பி நமக்கும் ஒரு நல்ல செய்தியை சொல்வாங்க. நம்ம மனசு என்ன வேணும்னு நினைக்கலாம், ஜனங்க வந்து எது வேணும்னு நம்மளை பற்றி பேசலாம், நம்ம அதை பற்றி கவலையே பட வேண்டாம். அந்த பக்கம் தேவன் வந்து நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு. தூதனை அனுப்பி நீ தேவனுக்கு பிரியமானவன், நீ தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி ஒரு நல்ல செய்தியை வந்து அந்த தூதன் மூலமாக நம்ம கேட்குறோம். நம்ம ஏசப்பாவோட வருகை மட்டும் நம்ம இந்த கொண்டாடலை, அவரோட பிறந்ததும் கொண்டாடுறோம். ஏன்னா உலகம் முழுக்கும் தெரியும் ஜீசஸ் வந்து இந்த கிறிஸ்மஸ் நாளில் பிறந்திருக்கிறாருன்னு. அதே தேவன் தான் நம்ம உள்ளத்தில் வந்து பிறந்திருக்கிறாரு. ஸோ அதனால தான் நம்ம எல்லாருமே கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த கிறிஸ்மஸ் நாளை நம்ம கொண்டாடுறோம். இந்த உலக இரட்சகர் இயேசுன்ற பேருக்கு அர்த்தம் இரட்சகர். இந்த இரட்சகனை வந்து நம்ம வந்து நம்மளோட சொந்த இரட்சகனை நம்ம ஏற்றுக்கணும். ஹீஸ் ஆர் சேவியர், அவர் தான் நமக்கு வந்து அடைக்கலும், ஹீஸ் ஆர் ரெஃப்யூஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு தேவன், வல்லமையான தேவன் தான் நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளவோ பிறக்கணும்னு அவர் விருப்பப்படுறாரு. ஏன்னா தேவன் வந்து ஒரு கன்னிமரியால தேர்ந்தெடுத்து தன்னை வந்து சுமக்கிறதுக்கு அவங்கள எப்படி அவர் வந்து தேர்ந்தெடுத்தாரோ, கிருபை பெற்றவளே நீ இது வந்து தேவனுக்கு பிரியமானவள்ன்ற ஒரு வார்த்தைகள் கேட்டு அவங்க வந்து எப்படி கன்னிமரியால் அதை அக்செப்ட் பண்ணிக்கினாங்களோ, அதே மாதிரி நம்மளும் கிருபையின் பிரமாணத்தில் இருக்கிறோம். நம்ம வந்து அதே இயேசுப்பா வந்து ஆவியில் நம்ம சுமக்கிறோம், நம்ம வந்து உள்ளத்தில் சுமக்கிறோம், நம்மளோட இருதயத்தில் நம்ம சுமக்கிறோம். அந்த தேவன் தான் நமக்குள்ள பிறந்திருக்கிறாரு. ஜீசஸ் வாண்ட் டு லிவ் இன் ஆர் லைஃப். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து தேவன் வந்து விரும்புறது, தேவ சித்தம் என்ன தெரியுமா, ஒவ்வொருத்தருக்குள்ளும் இயேசு வந்து பெருக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து இயேசுவோட சாயல் போல ஆகணுன்றது அவரோட விருப்பம், அவரோட சித்தமே அதுதான். ஒவ்வொருத்தரும் வந்து இயேசு வந்து எப்படி பரிசுத்தமாக இருந்து அவங்கள வந்து இயேசப்பா வந்து உள்ள குடியிருக்கணும். ஏன்னா நம்மளோட ஆவி, பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்துக்குள்ள ஒரு இசைந்து ஒரு ஐக்கியம் வரப்போகுது. ஸோ அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள தங்கணும்னு பிதாவே விரும்புகிறார். தேவ சித்தமே அதுதான். ஒவ்வொருத்தரும் வந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றணும், ஒவ்வொருத்தருக்குள்ளவோ இயேசுவை காணணும்னு அவர் விருப்பப்படுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் நம்ம வந்து
கிறிஸ்மஸே நம்ம கொண்டாடுறோம். நம்ம வாழ்க்கை வந்து இருட்டான ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். இப்போ வந்து நம்ம இருட்டில் இருக்கலாம். அந்த இருட்டில் வந்து ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரதுக்கு தான் ஏசப்பா வந்து நம்ம உள்ளத்தில் பிறக்க போகிறாருன்ற ஒரு நல்ல செய்தியை வந்து தேவதூதர்கள் கொண்டு பிதா நம்மளுக்கு அனுப்பி பேச வைப்பார். இதுதான் ஒரு க்ரீட்டிங்ஸ் நம்மளுக்கு. இந்த கிறிஸ்மஸ் நாளில் குடும்பத்தோடு நம்ம சந்தோஷமாக கொண்டாடுறோம். இந்த ஒரு செய்தி தான். ஏன்னா இந்த செய்தியை கேட்ட உடனே அன்னைக்கு வந்து இயேசு பிறந்தார், பெத்லஹேம்ல பிறந்தாரு. ஏஞ்சல்ஸ் எல்லாம் ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க ஜீசஸ் பிறந்துட்டாருன்னு. அந்த ஒரு என்விரான்மெண்ட் எப்படி இருந்தது தெரியுமா? வானமண்டலமே அவ்வளோ பிரகாசமாக இருந்தது. தேவதூதர்களெல்லாம் அப்படியே ஜொலித்தாங்க. அவ்வளோ நல்ல அருமையான பாடல்கள், மியூசிக்கல் அந்த மாதிரிலாம். ஏன்னா அந்த டைமில் வந்து இயேசு பிறந்தார் எதுக்காகனாக்கா, ரோமர் சாம்ராஜ்யத்தில் வந்து இஸ்ரவேல் ஜனங்க அடிமைகளாக ஸ்லேவ்ஸாக இருந்தாங்க. அவங்கள விடுதலை ஆக்கிறதுக்கு ஒரு ரட்சகன் பிறந்திருக்கிறாரு, யூதர்கள் ராஜா பிறந்திருக்கிறாருன்றதுனால அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த நாளில். ஸோ அந்த ரட்சகன் அவங்களுக்கு மட்டும் ராஜா கிடையாதுங்க, நம்ம எல்லாருக்குமே அவர் அந்த ராஜா பிறந்திருக்கிறாரு. இந்த கிறிஸ்மஸ் நாளில் நம்மளை வந்து விடுதலை ஆக்கிறதுக்காகவே, நம்மளை ரட்சிக்கிறதுக்காகவே பிறந்திருக்கிற ஒரு மகா தேவன் அவர். வசனம் சொல்லுது, தீத்தஸ் 2:13 வந்து மகாதேவன் பிறந்திருக்கிறாரு. ஏன்னா எஃபேசியன்ஸ் 4:6 உலகத்துக்கே ஒரே தேவன், வல்லமையான தேவன் நமக்கு இருக்கிறதால அவரே வந்து மனு உருவ கொண்டு நமக்குள்ள பிறந்திருக்கிறாரு. அந்த தேவனை தான் நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம். உலகமே ஏன் கொண்டாடுதுனாக்கா, 1 தீமோத்தி 2:3-16 படி உலகமே இன்னைக்கு வந்து அந்த இயேசுவை நம்ம கொண்டாடுறோம். நம்ம ஜீசஸை கொண்டாடுறோம். ஹீஸ் அ லிவிங் ஸ்டார். நம்ம வாழ்க்கையில் வந்து வீடு இல்லாமல் இருக்கலாம், குடும்பம் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், பரிசுத்தம் இல்லாமல் இருக்கலாம், எது இல்லாமலே இருக்கலாம். ஆனால் நம்ம உள்ள வந்து இயேசு வந்துட்டாருன்னா அந்த இருட்டான வாழ்க்கை வந்து ஒரு வெளிச்சத்துக்கு வந்துடுங்க. ஸோ அந்த வெளிச்சத்தை கொடுக்கத்தான் இயேசு வந்து நமக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறாரு. வில் யூ கேரி மீ? நான் உனக்குள்ள பிறக்க விரும்புகிறேன், என்னை வந்து சுமக்க நீ விரும்புறியான்னு ஏசப்பா காட் கேட்குறாரு. அப்படி இருக்கிறக்குள்ள எல்லாருமே அக்செப்ட் பண்ணி ஜீசஸை நம்ம உள்ள வந்து பிறக்க வைக்கணும். ஏன்னா அதுதான் அவர் விருப்பமும், அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவின் சாயல் போல மாறணும்னு சொல்லி நம்மளோட நிமித்தம் தேவதூதர்கள் வந்து தேவனோட முகத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. மேத்யூ 18:10 படி நமக்காக அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த தேவன் தான் அந்த தூதர்களை அனுப்பி, நீ போய் அவங்கள்ட்ட சொல்லு, நான் அவங்க மேலே பிரியமாக இருக்கிறேன், அவங்களுக்குள்ள நான் வாசம் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நான் அப்போல்லாம் உணர்ந்தேன். இப்போ தான் வசனங்கள்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் உணர்ந்தேன், எனக்கு வந்து ஒரு தூதன் போல விஜிஎஸ் அப்பாவை அனுப்பி விட்டாரு, நீ போய் சொல்ல அந்த மகளுக்கு நான் பிரியமாக இருக்கிற அந்த வீட்டில் நான் வாசம் செய்யணும்னு. அப்போ ஒவ்வொரு தடவை சுவிசேஷ வார்த்தைகள் சொல்கிறக்குள்ளோ ஜீசஸோட லவ் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என் மேலே அப்படியே இறங்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் வல்லமை என்னை வந்து தொட ஆரம்பிச்சிச்சு. எனக்குள்ள அந்த ஒரு ஏதோ ஒரு பவர், எனக்கு அந்த ஒரு பலன் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. மரணத்தின் பாதையில் போனாலும் சரி, இயேசு என் கூட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு, ஒரு ஃபீலிங்கு, அது உணர்வுகளுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நான் வந்து கடந்து வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இயேசுவை நான் உள்ளத்தில் அக்செப்ட் பண்ணி ஏற்றுட்ட பிறகு எனக்கு வந்து உண்மையான கிறிஸ்மஸ் நான் வந்து கொண்டாடுறது 2019 தான் நான் உண்மையான கிறிஸ்மஸே கொண்டாடினேன். ஏன்னா நான் பார்த்த ஜனங்க எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? ஒரு 3 வகையான ஜனங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணிட்டேன் நான். ஃபஸ்ட்டு வகையான ஜனங்க வந்து 24ஆம் தேதி கிறிஸ்மஸுக்கு நைட்டே நல்லா ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு ஆடம்பரமான ஒரு கொண்டாட்டம், டான்ஸ் எல்லாம் ஆடின்னு, இதுதான் கிறிஸ்மஸ் அவங்களுக்கு. ஆனால் இயேசுக்கு அங்கே இடமே இல்லைங்க. 2வது வகையான ஜனங்க வந்து சர்வீஸ் போவாங்க, மாஸ் அட்டன் பண்ணுவாங்க, புது துணி, ட்ரெஸ்ஸு, சொந்தக்காரங்க எல்லாம் போவாங்க. ஆனால் இயேசுக்கு வந்து இயேசு அவங்களோட உள்ளத்தில் இருக்க மாட்டாங்க, இயேசு அவங்க இருதயத்தில் இருக்க மாட்டாங்க. ஆனால் 3வது வகையான ஜனங்க அவங்களுக்கு புது துணி, சாப்பாட்டில் அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இயேசுவோட கனெக்ஷன், இயேசுவோட பேசிட்டு இருக்கிறது, இயேசுவோட உலாவிட்டு இருக்கிறது, அந்த ஒரு அனுபவம், அதுதான் ட்ரூ கிறிஸ்டியன், அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் கொண்டாடுற ஜனங்கள்.
அந்த இயேசுவை நம்ம உள்ளத்துல ஏத்துக்கணும். ஒருவேளை நம்ம அந்த இயேசு வந்து நமக்கு இந்த நாள்ல நமக்கு இல்லையா, கவலையே படாதீங்க, போங்க இயேசுவோட சமூகத்துல போங்க, முழங்காலிட்டு இயேசுப்பா என் உள்ளத்தில் வாங்க, என்னோட பாவங்களை மன்னிங்க, உங்களோட ரத்தத்துல என்னை கழுவுங்கன்னு சொல்லிட்டு பாவ அறிக்கை பண்ணி நீங்க விடுதலை ஆயிடுங்க. இயேசு வந்து மன்னிக்கிற தேவன், அவர் நமக்கு ரட்சகர், நமக்கு அடைக்கலம். நம்ம எப்படி வந்து பரிசுத்தமா இருந்து அவரை வந்து உள்ளத்துல ஏத்துக்கிறோமோ, அன்னைக்கு எப்படி கன்னி மரியாள் தன்னோட ஒரு கன்னி ஸ்திரீ வந்து எப்படி வந்து தன்னோட கன்னியை காப்பாத்தி கொள்றாங்க, பரிசுத்தமா இருக்கிறாங்களோ, அதே போல நம்ம வந்து பரிசுத்தமா இருந்து அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம உள்ளத்துல வைத்துக் கொள்ளணும். ஸோ இப்படிதான் கிறிஸ்துமஸ் வந்து எல்லாருமே கொண்டாடணும். ஸோ ஜீசஸ் இஸ் ஆர் லிவிங் ஸ்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான தேவன் நமக்கு உள்ளத்தில் வந்திருக்கிறாரு. ஸோ குடியினால சாப்பாட்டினால நல்லா செலிப்ரேஷன் கிடையாதுங்க. ரோமன்ஸு 14-17 வசனத்தில் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், உங்களுக்குள்ள மனம் திரும்புதல் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், உண்மை இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஸோ தொடர்ந்து நம்ம இந்த வந்து கிறிஸ்மஸை எல்லாரும் கொண்டாடலாம், சந்தோஷமாக கொண்டாடலாம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுறேன். அன்பின் பரலோக தந்தையே, தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்பா ஏசப்பா, எங்களுக்காக நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்தீங்க ராஜா. இந்த பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுறோம் ராஜா, குடும்பத்தோடு நாங்கள் கொண்டாடுறோம் அப்பா. அப்பா எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெளிச்சத்தை கொண்டு வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. அப்பா எங்களுக்கு ரட்சகர் நீங்கள் தாப்பா, எங்களை பாதுகாத்து எங்களை நல்லபடியாக நீங்கள் நடத்தி வந்துட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த பிசாசினால வர எல்லா பொல்லாத பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களை நீங்கள் விலக்கி காத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. இந்த பாவிகள் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்க, எங்களோட ஆஃபீஸில் இருக்கிறாங்க, பிஸ்னஸில் இருக்கிறாங்க, வர்ஷிப் பிளேஸில் இருக்கிறாங்க ஆண்டவரே, படிப்பு இடத்துல இருக்கிறாங்க, எங்கே வேணும்லாம் இருக்கிறோம் ஆண்டவரே. அவங்கக்கிட்டேருந்து எங்களை நீங்கள் காப்பாற்றணும் ஆண்டவரே. அன்னைக்கு தேவ தூதர்கள் கொண்டு ஆண்டவரே நீங்கள் செய்தியை சொல்லி குழந்தை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போனீங்க, பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போனீங்க ஏசப்பா. வந்து யூதர்கள் ராஜான்னு சொல்லிட்டு அந்த யூதர்கள் ராஜா கொல்றதுக்கு சைனிகரை அனுப்புகிறாங்க. அப்போவும் நீங்கள் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு நீங்கள் அனுப்பிங்க. அதே மாதிரி எங்களை நீங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்ப போகிறதுக்காக நன்றி அப்பா. தேவ தூதர்கள் கொண்டு நல்ல செய்தி நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வைக்கணும். நாங்கள் அந்த செய்திக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம். எங்கள் உள்ளத்தில் நீங்கள் பிறந்ததுக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி அப்பா. ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் ஆசீர்வதிக்கணும். அந்த குடும்பத்தில் பண கஷ்டங்கள், கடன் கஷ்டங்கள் ஒளியிட்டும் ராஜா, இயேசுவின் நாமத்தினாலே ஒளியிட்டும் ஆண்டவரே. நீங்கள் விடுதலை கொடுக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே பதிப்பில் நீங்கள் உதவி செய்யணும் ராஜா. ஏசப்பா குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் தாரும் ராஜா. ஏசப்பா ஒவ்வொருத்தரும் நீங்கள் மறுரூபப்படுத்தணும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கிட்ட கிறிஸ்துவின் ஜீவனை அனுப்புகிறேன் ராஜா. ஏசப்பா உங்களோட தைரியங்கள் இருக்கட்டும், உங்களோட சந்தோஷம் இருக்கட்டும் ஆண்டவரே. குறைகள் எல்லாம் நிறைவாக மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் நீங்கள் ஆசீர்வாத மலையை பொழியணும் ராஜா. இயேசுவே எங்கள் உள்ளத்தில் வாங்க ராஜா. நீங்கள் எங்களோட உள்ளத்தில் நீங்கள் ஆட்கொள்ளணும் ஆண்டவரே. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே நிச்சயமா விடுதலை உண்டு நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எங்க உள்ளத்துல நீங்க இருந்து பேசுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உங்களோட வல்லமையான கரங்களை கொண்டு ஒவ்வொருத்தரும் நீங்க தொடரும் ஆண்டவரே. உங்களோட தெய்வீகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் நீங்க தீர்க்க தரிசன வரங்கள் தாரும் ராஜா. ஒவ்வொருத்தருக்கும் தீர்க்க தரிசனம் வெளிப்பாடுகள் தாரும் ராஜா. ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அதை தடுத்து நிறுத்துற எந்த ஒரு அந்தசார சக்திகள் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே பிடுங்கி அறிகின்ற ராஜா, நரகத்துக்கு அறிகின்ற ராஜா. ஏசப்பா ஒருவேளை நீங்களே எங்களை இந்த வறட்சிக்குள் நடத்திருந்தா, ஒருவேளை நீங்களே எங்ககிட்ட பேசாம இருந்திருந்தா ஆண்டவரே எங்களை மன்னிச்சுட ஆண்டவரே. எங்களோட பாவங்களை மன்னித்து ஆண்டவரே மறுபடியும் எங்களை நீங்க உபயோகம் படுத்தணும் ராஜா. மறுபடியும் உங்களோட வல்லமையான கரங்கள் தொட்டு எங்களை மறுபடியும் நீங்க பயன்படுத்தணும் ஆண்டவரே. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. ஏசப்பா உங்க தேவ சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றவும் அதை நிறைவேறவும் நீங்க தான் எங்களுக்கு அருள் புரியணும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏசப்பா பிறந்த நாளை நம்ம இப்படி கொண்டாடுறோம். சுகஜீவ கீதங்களில் இன்னொரு பாடலை பாடி நான் முடித்துக் கொள்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஏசப்பா பிறந்திருக்கிறாரு. ஸோ நம்ம எல்லாருமே தீர்க்க தரிசனம்ல வந்து வரங்கள் நம்ம வந்து பெற முடியும். ஒவ்வொருத்தரும் தியானம் பண்ணுங்க, பேசுங்க, ஏசப்பாக்கிட்ட பேசுங்க. தொடர்ந்து நீங்கள் வந்து தியானத்தில் இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக ஒவ்வொருத்தரையும் ஆவியானவர் வந்து பேச வருவார். அந்த சத்தத்தை கேளுங்க, கண்டிப்பாக ஒவ்வொருத்தரையும் பேசுவார். சுகஜீவ கீதங்களில் ஒரு பாடல். யாக்கோபே உன் கூடாரமே அழகு, யாக்கோபே உன் கூடாரமே அழகு, காண காண அழகு உன் வாசஸ்தலமே,
லார்ட். தேங்க்யூ. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு வாஞ்சியம் பாருங்க கர்த்தர் மேல. இந்த அளவுக்கு பாடுகளுக்குள்ளாக கடந்து போன பிறகும் தலையில பயங்கரமான ஒரு கேன்சர் ஆப்ரேஷன் நடந்து அந்த நேரத்தில் கர்த்தரால் இந்த மகனுடைய ஆவியானது பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அநேக தரிசனங்கள் கண்டு அந்த ஆப்ரேஷன் முடிகிற நேரத்தில் திரும்பி வந்து கர்த்தர் இந்த மகளை உயிரோடு மீட்டு இன்று நம்முடைய சபையிலே இப்படியாக ஒரு சாட்சியாக கட்டி எழுதியிருக்கிறார். சபையாக போய் சாட்சிகளை பகிர்ந்தோம், செய்திகளை கொடுத்தோம். திருநெல்வேலியில் இப்போ சொந்தமாக ஒரு சபையை ஆரம்பிச்சிடும். இப்படிலாம் கர்த்தருக்காக தன் வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணித்து எவ்வளவாய் கர்த்தருடைய நாமத்தை இந்த மகளும் இந்த குடும்பமும் மகிமைப்படுத்துகின்றார்கள். அருமை சகோதரர் செல்வ பிரகாஷ் இந்த நல்ல மகள் சுமிதாவுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கார். அவர் பெரிய ஆஃபீஸர், பெரிய படிப்பு படித்தவர். ஆனாலும் தன் மனைவிக்கு தான் முழுவதுமாக பக்கபலமாக இருந்து ஊழியத்தை தாங்கணும்னு எவ்வளோ கஷ்டப்படுறாரு. இந்த குடும்பம் கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நீங்களாம் ஜெபிச்சுக்கிடுங்க. அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. காட் ஓகே. ரொம்ப டச்சிங், வெரி டச்சிங் மெசேஜ், வெரி டச்சிங். ஒரு நல்ல அருமையான தேவ செய்தி எல்லாமே பேக்கேஜ் மாதிரி கொடுத்துட்டோமா. காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட். எல்லாரும் மீண்டும் ஒரு விசை இந்த மகளை இந்த குடும்பத்தையும் ஆசீர்வதி. பிரைஸ். ஓகேப்பா, ஓவர் டு யூ. இங்கே வாப்பா, எங்கப்பா வாப்பா. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மனைவியோட சாட்சியை கேட்டீங்க. எந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலை நாங்கள் கடந்து சென்றோம். எங்களை எங்களுக்கு தேவனை பற்றி, கர்த்தரை பற்றி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக் கொடுத்தது எங்களுக்கு அண்ணாச்சி தான். ஸோ பல குழப்பத்தில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு விடியலை போல் வந்தாங்க. ஸோ அந்த ஒரு நாளில் அந்த தொடக்கம் எங்களுக்கு தொடங்கி விட்டது. யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஒரு பாஸ்டர் மூலமாக ஒரு தொடக்கம் உண்டாகும். எத்தனையோ பேர் நேற்று கூட ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு கஷ்டமான குடும்பத்தில் 48 லட்ச ரூபா கடனில் விழுந்த மூழ்கிய குடும்பத்துக்கு, ஒரு இந்து குடும்பத்துக்கு ஒரு பாஸ்டர் கொண்டு போய் ஒரு ஜெபம் பண்ணுப்பான்னு சொல்லி கொடுத்ததுல இன்றைக்கி அவரும் ஊழியம் செய்கிறார் ஒரு இடத்துல சென்னையில். அப்படி ஒரு தொடக்கத்தை எங்களுக்கு உண்டாக்கி கொடுத்த அண்ணாச்சிக்கு நான் என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய கனப்படுத்திக்கிற அது வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் உங்களை எல்லாரையும் நான் நன்றி செலுத்துகிறேன். அண்ணாச்சிக்கு நான் சாஷ்டாங்கமாக விழுந்து நன்றி செலுத்துகிறேன். செய்து முடிக்கிறார். அநேகர் இங்க அப்பாவும் அம்மாவும் மலேசியாவில் இருக்கிறது குறித்து இன்னும் வரலையே. ஒருவேளை நான் நினைக்கிறேன் இந்த குடும்பத்தை ஊழியத்தை எழுப்புவதற்காகவே ஆண்டவரங்க 2.5 வருஷம் வச்சு இது போன்ற சில குடும்பங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த இருக்கிறார். என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய ஒரு வாரத்தை ஆண்டவர் தருகிறார். We have to be used in the season when God uses us. நம்மளை தகப்பனே சுகஜீவ ஊழியங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சுகஜீவ சபைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தனே சாரத்தை கொடுத்திருக்கிறேன். கர்த்தனே எங்களை உப்பாய் வைத்திருக்கிறேன்.